அங்கிள் பாருங்க, பூச்சி காணாம போய் 1 வாரம் ஆகுது. நாங்களே அவனை எங்கன்னு தேடிட்டு இருக்கோம். இப்போ வந்து பூச்சியை போன கடத்திட்டான்றீங்க. ஒன்றும் புரியல அங்கிள். இந்த வீடியோ பாரு, இதுல இருக்கிற வீடியோ பாரு. ஏய், இத பூச்சி தானடா? எங்க காட்டுதல? இவ்வளவு நாளா எங்க இருந்தான் தல? நமக்கு ஒரு போனு கூட பண்ணலையே தல அவன். ஏய், முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா. பூச்சி என் பொண்ணு எங்கடா கடத்திட்டு போயிருக்கான்? அவனை ஒழுங்கா விட்ட சொல்லுங்க, இல்லனா அவனை நான் கொன்னே போட்டுடுவேன். அங்கிள், நீங்க இங்க வந்து கத்தி எந்த பிரயோஜனமும் இல்ல. சொல்றத புரிஞ்சுங்க. பூச்சி உங்க பொண்ணை கடத்தினது எங்களுக்கு எதுவுமே தெரியாது அங்கிள். ஏய், இத என்ன நம்ப சொல்றியா? இத நம்ப சொல்றியாடா? நீங்க ஆறாருக்கு என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. நீங்க பண்ற எல்லா கிரிமினல்ஸ் வேலைக்கு நீதான்டா தலைவன். உன்கிட்ட சொல்லாம உன் பர்மிஷன் இல்லாம பூச்சி இதை செஞ்சிருப்பானா? செஞ்சிருக்கவே மாட்டான்டா. உண்மைதான் அங்கிள். இவ்வளவு நாளா அவன் அப்படிதான் இருந்தான். ஆனா இப்ப மாறிட்டானு. அவன் எங்க போனா, என்ன ஆனா, எங்க இருக்கான்னு எங்களுக்கே தெரியாத. ஏய், பொய் சொல்லாத. நீ பொய் சொல்லாத. இப்ப நீங்க வாழ்ற வாழ்க்கை நான் போட்ட பிச்சடா. விஜி கேஸ்ல இருந்து உங்களை காப்பாத்துற சாமிடனா. எல்லா எவிடன்ஸ் உடைச்சு அந்த கேஸ ஒண்ணு இல்லாம பண்ணது நான்டா. நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, 10-15 வருஷம் உங்க வாழ்க்கை ஜெயிலுக்குள்ளதான்டா இருக்கும். அதெல்லாம் எப்படி மறந்தீங்க? விஷ பாம்ப காப்பாத்துறீங்க, அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உங்களையே கொத்தும்னு என் பொண்டாட்டி தலைப்பாட அடிச்சுக்கிட்டாடா. ஆனா நான் அவ பேச்சு கேட்கலடா, மதிக்கலடா. ஏய், என் ஃப்ரெண்டு முக்கியம், ஃப்ரெண்டோட பையன் முக்கியம், அவனுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம்னு உங்களுக்காக நான் உயிரை கொடுத்து வாதாடினேடா. நியாயத்தை கொண்டு உங்களை எல்லாரையும் நான் வெளியே கொண்டாந்தேன்டா. நீங்க காட்டுற நன்றி தானாடா. போது நிறுத்துங்க அங்கிள். நீங்க எங்க மேல சந்தேகப்படுறதுல எந்த லாஜிக்குமே இல்ல. உங்க பொண்ணை எவனா கடத்திட்டு போயிட்டானா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஏய், நான் நாச்சிமுத்து, கிரிமினல் லாயர் நாச்சிமுத்துடா. நான் என்ன பண்ணணும்னு நீ எனக்கு சொல்லி தர வேண்டாம். இப்ப எனக்கு என் பொண்ணு எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. இல்ல உங்க எல்லாருக்கும் நான் தாண்டா ஏம. சும்மா பூச்சாண்டி காட்டுற வேலை வச்சுக்காதீங்க அங்கிள். எங்களுக்கு தான் எதுவும் தெரியாது சொல்றோம்ல. முதல்ல கிளம்புங்க அங்கிள். போய் உங்க பொண்ணை வேற எங்கேயா போய் தேடுங்க. கிளம்புங்க அங்கிள் முதல்ல. ஏய், தேட மாட்டேன்டா. நேரா என் வீட்டுக்கு தாண்டா போவேன். நான் போறதுக்குள்ள அங்க இருக்கணும். அப்படி இல்ல நீங்க தொலைஞ்சிங்கடா. ஏய், பிரியா எனக்கு ஒரே பொண்ணுடா. 10 வருஷம் கழிச்சு பிறந்தவனாவா. நான் ஓடுறது, உழைக்கிறது, சம்பாதிக்கிறது எல்லாமே அவன் ஒருத்திக்கு தாண்டா. ஏய், அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, என்னை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. நீங்கெல்லாம் கிரிமினல்ஸ்ல எல்கேஜி தாண்டா. நீங்கெல்லாம் நான் கிரிமினல்ஸ்ல யூனிவர்சிட்டிடா, யூனிவர்சிட்டி. உங்க தலையெழுத்து இந்த நாச்சிமுத்து கையில தாண்டா இருக்கு. என் விஷயத்துல ஏதாவது தலையிட்டீங்க, உங்க எல்லாரையும் அழிச்சு போடுவேன். ராஸ்கல்ஸ், அழிச்சு போடுவேன்டா, ராஸ்கல்ஸ். விஜி, நீ எங்கமா இருக்க? நாங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் அங்கிள். நீங்க போன விஷயம் என்னாச்சு? நீ எதிர்பார்த்தது மாதிரி எல்லாமே நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குமா? நாச்சிமுத்து இப்பதான் சங்கரலிங்க வீட்டுக்கு வந்துட்டு போறான். அந்த பொறுக்கி பசங்களை பிடிச்சி நல்லா ஏறி இருப்பான் போல இருக்கு. ஏன்னா அவன் வண்டி போற வேகத்தை பார்த்தா அப்படித்தான் எனக்கு தெரியுது. நாச்சிமுத்து அவங்கள திட்ட போறது மட்டும் நமக்கு முக்கியம் இல்ல அங்கிள். நம்ம டார்கெட் இப்போ நந்தா தான். அவனை வலையில சிக்க வைக்கிறது தான் நம்ம அடுத்த பிளான்.
அவன் கிருஷ்ணா வீட்டிலேருந்து இப்போ கிளம்பிட்டானா? இன்னும் கிளம்பலாமா? சரி, அவன் வெளியே வந்தோடனே எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. சரிம்மா. டேய், அந்த பொண்ணை காணுன்ற டென்ஷன்ல கத்திட்டு போறான்டா. அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லடா. டேய், இந்த பூஜை பையன் ஏன்டா இப்படி பண்ணா? இவ்வளோ நாளா எங்க இருந்தான்? ஏன் அந்த பொண்ணை தூக்குனா? இதை பத்தி ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை? டேய், எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா. தல, அவனுக்கு ஏதோ பெரிய பாட்டி சிக்கிருக்கு தல. அந்த ஆளுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்தா நல்லா கவனிப்பான்னு அடிக்கடி சொல்லுவான் தல. ஒருவேளை அந்த பாட்டிக்காக இந்த மேட்ரை செஞ்சிருப்பானோ? ஏய், அவன் எவனுக்காக பண்ணா எனக்கு என்னடா? ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஏன்டா சொல்ல? ஏன்டா சொல்ல? அது ஏன் தல ஏன்கிட்ட அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேளு. ஃபோனு தான் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குதுல்ல. இப்போ ஆன் பண்ணிருப்பான்ல. ட்ரை பண்ணு. ட்ரை. ஏய், என்னடா பண்ற? அவனு ட்ரை பண்றான் தல. ஏய், சுவிட்ச் ஆஃப் தானே வரான். ஏய், எனக்கு தூக்கம் வருதுடா, கிளம்புடா. குட் நைட். ஓகே ஓகே, அவர் பேசுறதுலாம் எதுவும் கண்டுக்காதீங்க, கிளம்புடா. எதா இருந்தாலும் நாளைக்கு பேசலாம். குட் நைட். குட் நைட் தல. குட் நைட். கிளம்பு கிளம்பு. சரி, நாளைக்கு பாலாம், கிளம்புடா. என்னங்க, இவளுக்கு இன்னும் போதை தெரியல. யார் விஜய்? மோகன் அங்கிள் தான் மிஸ் கால் கொடுத்திருக்காரு. நான் தான் கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. யாரோட சிம்டா இது? இது பூச்சியோட சிம். பூச்சியோட சிம்மா? டேய், இந்த சிம்மை நேரம் போலீஸ் ட்ராக் பண்ணிருப்பாங்கடா. சிக்னலை வச்சு நம்ம இருக்கிற இடத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு வந்துருவாங்க. தெரியுண்ணே, அதனாலதான் இதை தனியா எடுத்து வச்சிருக்கேன். பூச்சி பேசுற மாதிரி நந்தா கிட்ட பேசிட்டு இதை எடுத்து வச்சிருவேன். போதா? ஏய் பூச்சி, ஏன்டா இதனால ஃபோன் பண்ணவே இல்ல? தலை செம கோவத்துல இருக்காடா. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன்டா. நீ முதல்ல கிளம்பி நம்ம ஸ்பாட்டுக்கு வாடா. ஏய் எதுடா? ஒரு சூப்பர் பச்சை மாட்டி இருக்குடா, சீக்கிரம் வா. டேய், அது நம்ம லாயர் நாச்சிமுத்து பொண்ணுடா. ஏற்கனவே நம்ம தலை வீட்டுக்கு வந்து ஏறின்னு ஏறிட்டாரா. நாச்சிமுத்து பொண்ணும் பேச்சு முத்து பொண்ணும் நமக்கு தேவை பொண்ணு, அதுவும் அழகான அம்சமான பொண்ணு. டேய், ஏற்கனவே நான் போட்டோல பாத்துருக்கேன்டா. பச்சி செமையா தானே இருக்கும். நேர்ல அவளை பார்த்தா செத்துருவடா, அவ்வளவு அழகா இருக்கா. இப்ப நீ வரியா இல்லைன்னா நான் மட்டும் முடிச்சுக்குவேன். ஏய் இல்லடா, நான் வரேன். இருந்தாலும் தலைக்கு ராஜாவுக்கும் ஃபோன் பண்ணிடுறா. உன் மேல 2 பேருமே செம டென்ஷன்ல இருக்கிறாங்கடா. டேய், அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ சீக்கிரம் கிளம்பி வா. வேகமா வாடா. ஏய் பூச்சி, உன் வாய்ஸ் முன்ன மாதிரி இல்லையடா, ஒரு மாதிரி ஆகுது. சரக்கு அடிச்சிருக்கேன்டா, தொண்டை ஒரு மாதிரி கட்டிக்கிச்சு. நீ நேர்ல வா, மத்ததெல்லாம் அப்புறம் சொல்றேன். சரி. வந்துட்டு இருக்கோம்.
பேசு. ஹலோ விஜி, அங்கிள். நந்தா நம்ம வலையில விழுந்துட்டாமா. தந்திரமா அவனை வலையில சிக்க வச்சுட்டோம். இப்ப அவன் போன் எடுத்து பேசினான். நம்ம கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான் தான் நான் நினைக்கிறேன். ஸ்பாட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கான். தேங்க்ஸ் அங்கிள். 1/2 மணி நேரம் கழிச்சு நாச்சிமுத்துக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி சொல்லிட்டு நீங்க கிளம்பிடுங்க. ஓகேம்மா. விஜி, சொல்லுங்க அங்கிள். பத்திரமா. சின்னதா ஒரு தப்பு பண்ணாலும் நாம மாட்டிக்குவோம். உஷாராயிரு. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உடனே ஃபோன் பண்ண. ஓகே அங்கிள். நான் வீட்டுக்கு போனா கூட தூங்க மாட்டேமா. உன் ஃபோனுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். எல்லாம் நம்ம பிளான் படி நடந்துடுச்சுன்னு நீ சொன்னா தான் நான் நிம்மதியா இருப்பேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும் அங்கிள். நீங்க கவலைப்படாதீங்க. நான் வச்சிடுறேன். என்னங்க பூஜைக்கு இன்ஜெக்ஷன் போட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? 1/2 மணி நேரம் ஆகுது. இன்னும் 1/4 மணி நேரத்துல அவன் முழிச்சிருவான். இன்னொரு இன்ஜெக்ஷன் போடணும். வச்சிருக்கீங்கல்ல? இருக்கு விஜய். சரி, அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம வண்டியை மறைவான இடத்துல வைங்க. யாராவது பார்த்துட்டா எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். அதை பத்தி நீ கவலைப்படாத. பின் பக்கம் ஒரு பால் அடைஞ்ச செட் இருக்கு. அங்க யாரும் வரமாட்டாங்க. வண்டி அங்கேயே பார்க் பண்ணு. கேமரா நீ சொன்ன இடத்துல எல்லாம் செட் பண்ணிருக்க. இந்த ரூம் முழுக்க கவர் ஆகுது. செக் பண்ணிட்டேன். இங்க நடக்கிறது செல்போன்லயும் நம்ம ஷூட் பண்ணணும். கேமரால டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா இது யூஸ் ஆகும். சரியா? இந்த மொபைல் இருக்கு. இதுல ஷூட் பண்ணுவோம். ஓகே, இதுவும் நல்ல ஐடியா தான். சரி விஜய், நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. கமிஷனர்கிட்டே போய் சொல்லி நோ நோ வேண்டாம். என் குடும்ப கௌரவமான எல்லாமே போயிடும். வேண்டாம். பத்திரிக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ரொம்ப போயிடும். என் ஃபேமிலிக்கே கெட்ட பேர் வந்துடும். ஐயோ, எங்க கடத்தி வச்சிருக்கானுங்க? என்ன பண்றது? யார்கிட்ட போய் சொல்றது? எவ்வளவு பெரிய ஆள் நான். எனக்கே இந்த நிலைமை. என்ன பண்றது? ஏய் நாச்சிமுத்து, எப்படா உன் பொண்ணை நீ காப்பாத்த போற? ஏய், என்னடா பண்ண போற? அப்படியே விட முடியாத. ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே. இந்த நேரம் பார்த்தா ஃபங்க்ஷனுக்கு வேற போய் தொலைஞ்சிட்டா என்ன பண்ணி தொலைக்கிறது? புது நபர் அவனத்தான் இருக்கும். ஹலோ 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 சார், நாச்சிமுத்து சாருங்களா சார்? நான் ஹெட் கான்ஸ்டபிள் மோகன் பேசுறேன் சார். மோகன், இந்த பண்ணாடு இந்நேரத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கான் ராஸ்கல். எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான்? சார் லைன்ல தான் இருக்கீங்களா சார்? சொல்லியா என்ன என்ன நேரத்துக்கு பண்ணியிருக்கா? சார், உங்க பொண்ணு பிரியா இப்போ வீட்டில் இருக்காங்களா சார்? ஆமா, வீட்டில் இருக்கா. அவளை எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்க? சொல்லு, என்ன விஷயம்? இல்ல சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு அனானிமஸ் கால் வந்துச்சு. உங்க பொண்ணை ஏதோ ஒரு கும்பல் போரூர் பக்கம் கடத்திட்டு போறதா எனக்கு போன் பண்ணி சொன்னா சார். யோ, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. என் பொண்ணு வீட்டுல இருக்காவா? ரொம்ப சந்தோஷம் சார். இப்பதான் சார் எனக்கு நிம்மதியா இருக்கு. சார், தொந்தரவுக்கு மன்னிக்கணும் சார். நான் வச்சிரட்டுமா சார்? நான் வச்சிரட்டுமா சார்? ஹலோ ஹலோ, இரியா இரியா. சார் சொல்லுங்க சார். யோ, யாரியா உனக்கு போன் பண்ணா? உன் நம்பர் அவனுக்கு எப்படி தெரியும் சார்? அதை எஸ் சார் கேக்குறீங்க. ரீசெண்டா எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு சார். கடைசியில நாங்க அலறி அடிச்சுட்டு விசாரிக்கலாம்னு போனா அப்படி எல்லாம் எதுவுமே நடக்கலைன்னு சொல்றாங்க சார். அதனால நாங்களே இப்ப எதுவுமே கண்டுக்கிறது இல்ல சார். ஆனா கடத்தப்பட்டது உங்க பொண்ணுன்னு சொன்ன உடனே என்னால கேர்லெஸ்ஸா இருக்க முடியல சார். ஒரு பக்கத்துல இருக்கிற அந்த ஏரியாவுல தான் இந்த விஜயன்ற பொண்ணை 4 பேர் சேர்ந்து ரேப் பண்ணதா அந்த கேஸை பத்தி கூட உங்களுக்கு நல்லா தெரியும். அதே ஏரியாவுக்கு தான் உங்க பொண்ணையும் கடத்திட்டு போனதா எனக்கு தகவல் வந்துச்சு. அப்படி உங்க பொண்ணுக்கும் ஏதாவது கொடுமை நடந்துருமோன்னு நினைச்சுதான் சார் நான் பயந்து போயிட்டேன். அதனாலதான் சார் உங்களுக்கு இமிடியேட்டா கால் பண்ணேன். தொந்தரவுக்கு மன்னிக்கணும் சார். யோ 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 யோ, ப்ளீஸ் எந்த இடம்னு சொல்லியா, டீடைலா சொல்லியா. சார், அது நான் மறந்து போயிட்டேன் சார். இருங்க சார். யோ, தயவு செஞ்சு சொல்லியா சொல்லியா. அது சார், அது வந்து சார், அது அந்த போரூர் ஏரியாவில் நோட் பண்ணிக்கங்க சார்.
ஏண்டா உச்சியை கெடுத்த மாதிரி என் பொண்ணை கெடுக்க பாக்குறீங்களா? அப்படி எதுவும் நடக்க கூடாது. உங்களை கொன்னாவது என் பொண்ணை நான் காப்பாத்திடுவேன்டா. என்ன மாமா ஏதோ யோசனையா இருக்கீங்க? நந்தா இங்கே வந்துட்டு இருக்கான். ஆமா மாமா, மோகன் அங்கிளை தான் ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னேன். ஒருவேளை அவன் டைவர்ட் ஆகி அப்படியே வீட்டுக்கு போயிட்டானா? போக மாட்டான் மாமா. பொண்ணுன்னு சொன்னாலே அவன் கண்டிப்பா ஓடி வருவான். ஒரு பொண்ணு மாட்டிக்கிச்சுன்னு தெரிஞ்சா அவனால நிச்சயமா வீட்டுக்கு போக முடியாது. ஒருவேளை அவன் கிருஷ்ணாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னான்னா சிக்கலாயிடுமா? அப்புறம் வேற யாரோ ஆபரேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சிடும்ல. அதுக்கு சான்ஸே இல்ல மாமா. அவன் இப்போ போதையில இருக்கான். அந்த அளவுக்கு தெளிவா எல்லாம் அவன் யோசிக்க மாட்டான். அதோட அவனுங்க 4 பேருமே வக்கரம் பிடிச்ச மிருகங்க. குடிச்சிட்டாங்கன்னா அந்த வெறி இன்னும் அதிகமாகும். அந்த வெறிய உடனே தீர்த்துக்க தான் பாப்பாங்களே தவிர வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க. பொண்ணும் போதையும் தான் அவங்களோட மெயின் வீக் பாயிண்ட் மாமா. அந்த வீக்னஸ வச்சே அவங்கள அடிக்கணும் அழிக்கணும். அதனாலதான் இப்படி ஒரு பிளான் எனக்கு தோணுச்சு. அதெல்லாம் சரிமா, ஆனா எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்கும்னு சொல்ல முடியாது. நமக்கு மேல விதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த நந்தா வரதுக்கு முன்னால இந்த நாச்சுமுத்து வந்துட்டானா பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகலன்னா பிளான் பி தான் என்ன? பிளான் பிக்கெல்லாம் அவசியமே இல்ல மாமா. நான் ஸ்கெட்ச் போட்ட மாதிரி எல்லாமே நடக்கும். என்ன மாமா இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறேன்னு பாக்குறீங்களா? முதல் தடவை தோத்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மாமா. நான் அவனுங்க கிட்ட தோத்துருக்கேன், அடிபட்டிருக்கேன், வலி வலி தாங்காம நான் அழுத்திருக்கேன். அந்த வலி, வேதனை, வெறி, அவமானம், கோபம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அடிச்சா மரணாடியா தான் இருக்கும் மாமா.